வாங்க இன்றைக்கி வந்து சிம்பிளான டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு தக்காளி தொக்கு எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்ப்போமா. இப்போ அதுக்காக ஃபஸ்ட் இந்த வானலில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடானதும் கடுகு உளுந்து சேர்த்துருவோம். கடுகு உளுந்து பொரியட்டும். அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து தக்காளி வந்து நல்ல பழமாக இருக்கணும். அப்போ தான் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். நான் வந்து சின்ன சின்ன தக்காளியாக இருந்தனால 3 தக்காளி எடுத்திருக்கேன். இது அந்தளவுக்கு பழமாகவும் இல்லை, அதனால் 3 தக்காளி எடுத்துக்கேன். நீங்கள் வந்து நல்ல பழமாக எடுத்துக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்குவோம். கருவேப்பிலையும் போட்டு அந்த தக்காளி வந்து நல்லா சாஃப்ட் ஆகணும். அது வரைக்கும் நம்ம நல்லா இதை வேக வச்சு எடுத்துக்கணும். இப்போ வந்து இந்த எண்ணெயிலே வந்து நல்லா கலந்து விட்டாச்சு. கொஞ்சம் உப்பு போட்டுருவோம். உப்பு போட்டு இதை மூடி போட்டு வேக வச்சுருவோம். தக்காளி நல்லா சாஃப்டாகி வரட்டும். அப்போ தான் தொக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த தொக்கு வந்து பார்த்திங்கன்னா சாதத்தில் போட்டு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சாதம் ரெடி பண்ணிட்டோம், டக்குன்னு நமக்கு எதுவும் இல்லை, சாப்பாடில் போட்டு சாப்பிட்றதுக்கு சாம்பார் குழம்பு எதுவும் இல்லை அப்படின்றப்ப நீங்கள் வந்து இதை உடனே செஞ்சிடலாம். தக்காளி மட்டும் இருந்தால் போதும், டக்குன்னு செஞ்சிடலாம். இப்போ வந்து பாருங்கள், நல்லா வந்து தக்காளி சாஃப்ட் ஆகிடுச்சு. கொஞ்சம் நேரம் மூடி வச்சு எடுத்ததுனால நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. இப்போ நான் காரத்துக்காக கொஞ்சம் மிளகாத்தூளும் கொஞ்சம் மஞ்சத்தூளும் சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் வந்து எனக்கு ஒரு ஆளுக்காக தான் இது பண்ணுறேன், அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கிட்டேன். தண்ணி ஊற்றி இதை இன்னும் கொஞ்சம் நேரம் மூடி வச்சு கொதிக்க வச்சுருவோம். நல்ல இது கிரேவி நல்லா திக்காக வரும் பாருங்கள். கிரேவி மாதிரி தொக்கு சூப்பராக இருக்கும். இதை வச்சுருந்து சாப்பிட்லாம், கெட்டு போகாது. சாதம் இருக்குது அப்படின்னும் போது டக்குனு இட்லி தோசை எது இருந்தாலும் சரி எல்லாத்துக்குமே இது சைட் டிஷ்ஷாக சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த தக்காளி தொக்கை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.